வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து ஏல்பி முறையில் ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஜாதகம் பார்த்தோம்னா இது ஒரு வித்தியாசமான ஜாதக ஆய்வு. இது ஏன் வித்தியாசமான ஜாதக ஆய்வுன்னு சொல்கிறேன்னா, இவங்க வந்து ஜாதகர் வந்து மேட்ரிமோனியில் ஒரு வரனை பார்த்துருக்காங்க. ஒரு பெண் ஜாதகர். அந்த மேட்ரிமோனியில் பார்த்த அந்த வரன் வந்து ஜாதகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதை வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தாய் தகப்பன்கிட்ட சொல்றப்போ, அதாவது பிடிச்சிருச்சுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு ஒரு பயம். அந்த வரன் ஓகேயா பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை தயங்கி சொல்றப்போ, அந்த வரன் அந்த பார்த்த அந்த ஆண் ஜாதகர் வந்து வெளியூர்ல இருக்கிறாங்க, நான் வந்து உங்களை வெளியூர்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்பலை அப்படின்னு தாய் தகப்பனோட பதிலா இருக்கு. எனக்கு வந்து உள்ளூர்லயே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. அதுல நியாயங்களும் இருக்கு. அவங்க கூடவே வச்சு வளர்த்ததுனால அந்த பெண்ணு வந்து தன் வீடு அதாவது தன்னுடைய ஊருக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அந்த தாய் தகப்பனுக்கு இருக்கு. ஆனா இந்த ஜாதகிக்கு அந்த மேட்ரிமோனியில பார்த்து அந்த வரன் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அந்த நபரோட பேசி பழக ஆரம்பிச்சுட்டு இவங்க வந்து ஒரு காதல் மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு அந்த திருமணம் முடியுமா, நான் போயிட்டு அதை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. ஆனா வீட்டில் அதை ஒரு போல்டாக சொல்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு பயம். இப்போ இதெல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ ஏல்பி லக்னம். இப்போ இங்கே இந்த ஜாதகருடைய ஏல்பி லக்னம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய ரிஷப லக்னம். இந்த அதிபதி சுக்கிர பகவான் எங்கே இருக்காங்க? ஜாதகருக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க. நல்ல நிலைமையில இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரி, இப்போ ஜாதகருக்கு என்ன நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. அதற்கான அதிபதி சந்திர பகவான். அவர் எங்க இருக்காரு? அவர் வந்து ஏல்பிக்கு 7ஆம் இடத்துல இருக்காங்க. சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்காங்க. அவரும் நல்ல இடத்துல இருக்காங்க. ஏல்பிக்கு 7ஆம் இடத்துல அந்த சந்திரன் இருக்கிறதுனாலதான் ஜாதகருக்கு வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது இதுல. இப்ப ஜாதகருக்கு ஒரு காதல் மாதிரியான மனநிலை தான் இருக்கு இப்போ. அதனால இந்த காதலை நான் எடுத்துக்கிறேன். இப்போ அவர்கிட்ட கேட்டதுக்கும் அவர் காதல்னு ஒத்துக்கிட்டாரு. அதனால ஆனா அது வந்து மேட்ரிமோனி மூலியமா அமைஞ்சதுதான். இந்த காரணத்தை நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ இந்த 5ஆம் பாவம், இந்த ஏல்பிக்கு 5ஆம் பாவம் 1 2 3 4 5. இப்ப இந்த 5ஆம் பாவம் கன்னி லக்னத்திற்கான அதிபதி புதன் பகவான் பாருங்க, அப்படியே லக்னத்திலேயே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள்ல இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா காதல் வயப்படுறாங்க. அதை நாங்க நிறைய சான்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான். இதே போல எங்களை போல ஏல்பி அஸ்ட்ராலஜர்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த 5ஆம் பாவத்தோட அதிபதி இங்க ஏல்பிலே வந்திருக்காங்க. அதனால ஜாதகருக்கு மனமெல்லாம் எங்க இருக்கு? மனதிற்கு பிடித்த வரன் வேணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு. சரி, இப்ப ஜாதகருக்கு அதை வந்து குடும்பத்துல சொல்ல ஒரு தயக்கம். எப்படி சொல்றது? அதுதான் வேணும் அப்படிங்கிறது நிக்க தெரியல அவங்களுக்கு. இப்ப அவங்களுடைய இப்ப அது வந்து யார்கிட்ட சொல்லலாம், எப்படி இதை பாசிட்டிவா மாத்த முடியும் அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இப்ப ஜாதகருடைய தாய் அப்படிங்கிற பாவத்தை நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப தாயின்னு பாக்குறப்போ இவங்களுடைய சிம்ம லக்னம் 4ஆம் பாவம். இப்ப அதற்கு அதிபதி இந்த சிம்ம லக்னத்துடைய அதிபதி ஆகிய சூரிய பகவான் எங்க இருக்காங்க? ஜாதகருக்கு 12ல இருக்காங்க. அப்ப தாய் வந்து அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் சாதகமா இருக்குன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அம்மா கிட்ட சொன்னா அம்மா ரொம்ப குழம்பி போயிடுவாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாது, அம்மா தூக்கம் இல்லாத தவிப்பாங்க. அம்மா கிட்ட சொல்ல வேணாம். அப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்வி வந்தப்ப இப்ப ஜாதகருடைய தந்தை அப்படிங்கிற அந்த பாவத்தை எடுத்துக்கிட்டோம். ஜாதகருக்கு 9ஆம் பாவம் மகர லக்னம். இதற்கான அதிபதி சனி பகவான். அவர் எங்க இருக்காரு? ஜாதகருக்கு 11ல இருக்காங்க. 11ன்னு வர்றதுனால ஜாதகர் மனதிற்கு பிடித்த மாதிரியான ஃபேவரபிளான கண்டிஷன்ல அவங்க அப்பா இருக்காங்க. அப்ப ஜாதகர்கிட்ட என்ன சொல்லப்பட்டதுன்னா, நீங்க முதல்ல இந்த விஷயத்த அப்பா கிட்ட மெதுவாக எடுத்து சொல்லணும். முடிந்தா அவங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்கிறதா சொன்னாங்க. உங்க மூத்த சகோதரரையும் கூட வச்சுட்டு நீங்க இந்த விஷயங்களை சொல்லுங்க. ஏன்னா 11ஆம் பாவம் வரதுனால மூத்த சகோதரர் மூலமா அந்த திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு. ஆனா காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு இந்த ஜாதகத்துல நல்லா தெரியுது. ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகுது. ரோகிணின்னு போறப்பயே காதல் திருமணம் அமைய வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுலயும் பார்த்தா அந்த கிரகங்களும் அதற்கு சூழ்நிலைக்கு சாதகமான முறையில இருக்கு. நீங்க பயப்பட வேணாம், உங்கள் மனதிற்கு பிடித்த வகையில தான் வரன் அமையும் அப்படின்னு ஜாதகருக்கு பலனா சொல்லப்பட்டது. இன்னொரு ஒரு சின்ன எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டது. என்னன்னா, இந்த லக்னம் வரைக்கும் நீங்க ஃபேவரபிளா இருக்கு உங்க மனதிற்கு பிடித்த வரன்ங்கிறது. இப்ப இந்த லக்னம் மாறப்போ உங்களுக்கு ஏல்பி இங்க போறப்போ நமக்கு வந்து இந்த அதிபதி ஆகிய புதன் பகவான் இங்க போயிடுறாரு. அதாவது 12க்கு வந்துடுறாரு. ஏல்பிக்கு 12. இப்ப ஏல்பி இங்க இருந்து இங்க மாறப்ப அந்த அதிபதி புதன் 12க்கு வந்துடுறாரு. அப்ப அவ்வளவு சாதகமா எல்லா விஷயமும் இருக்காது.
அதனால இந்த லக்னத்திலேயே அமைப்பு நல்லா இருக்கிறப்பயே நீங்க கண்டிப்பா இதெல்லாம் பேசி முடிங்க அப்படிங்கிறது தான் நான் பலனா சொல்லப்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறாங்க ஜாதகர். இது போல நீங்களும் உங்களுடைய ஜாதகங்களுக்கு பலன் பார்க்கணும்னா இங்க இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு இல்லை இந்த டிஸ்பிளேல வரக்கூடிய அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க. உங்க ஜாதகங்களும் நல்ல முறையில பார்த்து சொல்லப்படும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.